ஓகே 2026ல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன தெரியுமாண்ணா, மக்கள் வந்து இனிமே ஓட்டு போட்டா யாருக்கிட்டே காசு வாங்கி வந்து ஓட்டு போடாதீங்க. உண்மையா யார் நேர்மையா நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி எலெக்ஷனையே மாத்தி அமைங்க. நல்ல ஒரு ஆள் முதல்வரா தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதானா. இதானா கோரிக்கை. நீங்க யாருக்கு போறீங்க? நான் கூட சொல்ல டிவிகே போடு, டிஎம்கே போடு, ஏடிஎம்கே போடுன்னு சொல்ல. உங்களுக்கு யாரு கரெக்டா தோணுதோ, உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. இனிமே எல்லாரும் கரெக்டா ஓட் பண்ணுங்க. இனிமே நீங்க வந்து தூங்கவே கூடாது. கரெக்டா ஓட் பண்ணி கரெக்டான முதல்வரை தேர்ந்தெடுங்க. யாரும் கஷ்டப்படாதீங்க. ஓகே, விஜய் தொண்டனுக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் தொண்டர்கள்னா கரெக்டா இருக்காங்கண்ணா. அவங்க உண்மையானவங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே நின்று விஜய்க்கு உண்மையா இருந்து உண்மையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா மக்களையும் ஓட்டு போட வைக்கணும்னா. அவங்க எந்த ஒரு விஜய் வச்சு ஃபேக்கான ஒரு நியூஸை ரெடி பண்ணவே கூடாது. விஜய் வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கரெக்டா செய்வாங்க. எதுவா இருந்தாலும் உனக்கு நேர்ல வந்து சொல்றியா, மீடியால சொல்லு. இவர் கெட்டவர், இவர் நல்லவர், ஒரு கூத்தாடின்றதா ஒரு கூத்தாடி இல்லனா. அவரோட இது சினிமால இருந்தாரு, அவ்வளவுதானா. அதுதானா உண்மை. சினிமாலயே அவர் பண்றாரு. நேர்ல திமுக உதயநிதியா ஒரு கூத்தாடி தானே போனா துணை முதலமைச்சர் கூத்தாங்க இல்லையா? ஆமாண்ணா, அதுதானா. இப்ப அவரே ஒரு கல் ஒரு கண்ணால நடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு படம், அதுக்கப்புறம் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு. அவரு இப்ப துணை முதல்வரா போடலையா? அப்ப ஏன்னா விஜய் வரக்கூடாது? செல்வி ஜெயலலிதா அம்மாவும் முதல்வரா இருந்தவங்க தான், சினிமால இருந்தவங்க தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆரும் சினிமால நடிச்சவர் தான், அவரும் வந்தது இல்லையா? அதே மாதிரி விஜயும் பண்ணுவார்னா. விஜயகாந்த் சாரும் அப்படித்தானே வந்தவரு. அதனால டிவிக்கே தானா. ஓகே, இப்ப விஜயகாந்துக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போனா ரெண்டு பேர்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தானா. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தானா. சரி, ஓகேமா, நன்றிமா, சூப்பர். தம்பி, 2026ல யாருங்க முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்க? தளபதி வந்தா நல்லா தானே இருக்கும். தளபதி எதனால தளபதி வரணும்? நார்மலா கட்சி இருக்கு, ரெண்டு கட்சி தான். புரியல, எல்லாரும் முக்காட்சி தெரியுற ஆளுங்க புரியுதா, ரெண்டு கட்சி தான் தெரியும். அது இல்லாம வந்தவங்க அவ்வளோ இதுவெல்லாம் கிடையாது. இப்போ தளபதி வந்தா நம்பிக்கையா நிக்கலாம். புரியல, தளபதி வந்தா நல்லா தான் இருக்கும். தளபதி வந்தா என்னென்ன செஞ்சிருவாரு? என்னென்ன செய்வார்னா, இவங்களால செய்யணும்னு நினைச்சா இவங்களாம் செஞ்சிடும். நிறைய செய்ய வேண்டிய இருக்குண்ணா. பயப்பட்டா சும்மா சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. புரியல, தளபதி வந்தா நான் போடலாம். வந்து தனிச்சு நிக்கிறாரு, எந்த ஒரு கட்சியிலும் கூட்டணி இல்லாம. அவர் கூட்டணி இல்லாம ஜெயிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணி இல்லாம ஜெயிப்பாரு. எத்தனை சதவீதம் ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? இருக்குண்ணா, 90% இருக்குண்ணா. ஜெயிப்பாருண்ணா. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைல்ல. ஆனா வெறும் ஃபேன் பேஸ் தான் இருக்கு விஜய்க்கு. இது வரைக்கும் அரசியல் அனுபவங்கள் எதுவும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நிக்கிறாரு, அதுவும் டைரக்டா சிஎம். தெரியாம வந்து வர மாட்டாங்களே அரசியல். இப்ப சொல்றது தெரியாம யாரும் வர மாட்டாங்க. இல்ல, நிறைய பேர் என்ன கேட்கலாம், கூத்தாடிலாம் அரசியல் பத்தி என்ன தெரியும், எதுக்கு கூத்தாடினா ஏன்னா கூத்தாடிலாம் வர முடியாதுன்னா அப்ப என்ன வருவாங்க அதெல்லாம். சரி, ஓகே சொல்லு தம்பி. எம்ஜிஆர் கூத்தாடி தானா. கூத்தாடி நார்மலாவே ரசிகை புரியுதா எல்லாரும். அவர் வந்து செய்யலையா நல்லது? சரி, உதயநிதியும் கூத்தாடி தான், ஆனா அவரும் துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி நினைக்கிறீங்க? புரியல. உதயநிதியும் கூத்தாடி தானே, ஆமா. அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி நினைக்கிறீங்க? திமுக எம்ஜிஆர் செஞ்ச அளவு வரலண்ணா யாரும். எம்ஜிஆர் செஞ்ச அளவு யாரும் வரல. வாரிசு அரசியல், வாரிசு குடும்பம் அடுத்து வராங்கன்றாங்க. நம்ம விஜய் வந்து தனித்து வராரு, அதை பத்தி வரவேற்போம். அவ்வளவுதான், வரவேற்போம். ஜெயிக்கிட்ட புரியுதா. மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லது தானே. புரியல, எம்ஜிஆர் ஒரு ஆள் செஞ்சாரு, தெளிவா தெரிஞ்சு. அடுத்தது இவங்க வந்து இவங்க இடத்துல வந்து தெரியல சரியில்லை அவங்க பண்றது. புரியுதா, விஜய் வந்து பண்ணுவாரா? வருவாருண்ணா, பண்ணுவாருண்ணா. சரி வருவார், பண்ணுவாரு. சரி தம்பி, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி பார்த்தா அமைச்சுக்கிறாங்க. ஆமா. 2026ல முதலமைச்சரா யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சரா இவங்க இல்ல, அதிமுகவுல சொல்றேன். அதிமுகவுல தெரியலண்ணா. எடப்பாடி தெரியாதுங்களா? தெரியும்ண்ணா, அவங்க வருவாங்களா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல. யாரு கரெக்டா சொல்ல முடியல.